வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம பொறவுடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளை தெளிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒழுக்கமுடைமை தொடர்பான திருக்குறள் வீடியோ போடப்பட்டிருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்பதான் நீங்க முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு போகலாம். பொறவுடைமை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் அப்படின்ற ஒரு பொருள் வருதுமா. பொறவுடைமை அப்படின்னா என்னதுன்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். இதை நோட் பண்ணிக்கணும் நீங்க, ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பொறவுடைமை அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். ஓகே, ஃபர்ஸ்ட் திருக்குறளா நமக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. எஸ், இப்போ இந்த இடத்துல இந்த திருக்குறளை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இந்த போல என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். போல என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதே போல இகழ்வார் இந்த இடத்துல பாருங்க, இறக்கு அடுத்து இப்போ வந்திருக்கு. அதாவது இந்த எர்ரு ஈயு இழு இந்த சிறப்பு எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு நான் நடத்தியிருப்பேன். அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. சார், இங்க அகழ்வாரை இந்த இடத்துல இத்து வந்திருக்கு சார். ஐ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று திருக்குறள். இப்ப நிலமானது தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குதான். இப்ப நீங்க மெரினா பீச்சுக்கு போறீங்க அப்படின்னு நிலத்தை போட்டு நோண்டுறீங்க. நோண்டா கூட பூமி தாய் வந்து உங்களையும் பாதுகாக்கிறாங்க. அது போல உங்களை யாருன்னா ஒருத்தர் இழிவா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்களுடைய சொற்களை நீங்க பொறுத்து போங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவரை நம்ம பொறுத்துக் கொள்வது சிறந்த பண்பு. இந்த இடத்துல சொற்பொருள் கொடுத்திருக்காங்க. அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை, சொல்லும் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? சொற்பொருள். இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர். தலை அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், தலை என்றால் ஒரு உறுப்புன்னு படிச்சிருப்போம். பட் இந்த திருக்குறள்ல தலை என்றால் சிறந்த பண்பு என்று உணர்த்துது. இப்ப கொஸ்டின் எப்படி திரும்ப கேட்பாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு கொடுத்துட்டு அடிக்கோடிட்ட தலை என்ற வார்த்தைக்கு அடிக்கோடிட்டு இருப்பாங்க. அடிக்கோடிட்ட சொல்லு பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்ப தலை என்றால் நீங்க நினைப்பீங்க என்னது, ஒரு உறுப்பு, மனிதனுடைய ஒரு உறுப்பு அப்படின்னு நீங்க போட்டுருவீங்க ஆப்ஷன் இருந்துச்சுன்னா. பட் இந்த திருக்குறள் உணர்த்தக்கூடிய தலை என்ற பொருள் என்ன அப்படின்னா சிறந்த பண்பு அப்படின்றத அது உணர்த்தக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த ஆப்ஷன்ல உறுப்புன்றது எடுக்கக்கூடாது, சிறந்த பண்பு என்பதை நீங்க விடையா எடுக்கணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? சோ அடுத்த திருக்குறள், அதை இலக்கண குறிப்பு கொடுத்திருக்காங்க. பொறுத்தல் கடைசியில தல் விகுதி பெற்று வர்றதால இது தொழில் பெயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அகழ்வார் இகழ்வார். நீங்க டவுட் வரும் சார், நீங்க சொல்லி கொடுத்தீங்களே சார் கடைசியில ஆர் விகுதி பெற்று வந்தா அது வினை முற்று தானே சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்க, கரெக்ட் தானே சார்? ஆமாமா, வினை முற்று தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா வகரம் ஏற்று வருது இல்ல, இந்த இடத்துல பாருங்க, வகரம் ஏற்று வருது. வகரம் ஏற்று வரும்போது அது வினையாளனை பெயராதான் சொல்லணும். கரெக்டா சொல்லி கொடுத்திருப்பேன். வகரம் ஏற்று வரும்போது அதை வினையாளனை பெயராதான் நீங்க சொல்லணும். ஆர் விகுதி தனியா பெற்று வந்த அரு விகுதியோ ஆர் விகுதி பெற்று வந்தா அது வினை முற்று நீங்க எடுத்துக்கலாம். பட் அந்த ஆறுமே வினையாளனை பெயருக்கும் வரும். அப்படி வரும்போது அது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா வகரத்தை வச்சுதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கணும். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருக்காங்க. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் நமக்கு சிலபஸ்ல இருக்கா சார் கேட்டா இருக்குமா. அதாவது வேர் சொல்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம். இப்போ அகழ்வார் என்ற சொல்லின் அடிச்சொல், அதாவது வேர் சொல் கேட்பாங்க. அகழ் இருக்கா, சிலபஸ்ல இருக்கா? ஓகே, அகழ்வார் இது எக்காலத்தை உணர்த்துகிறதுன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல இவ் என்ற சொல் வந்ததால அது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடைநிலையா பார்க்கப்படுது. இந்த இடத்துல இப்பதான் சொல்லி கொடுத்த ஆர் என்ற வார்த்தை வந்துச்சுனாவே அது ஒரு வினைமுற்ற குறிக்கும். பட் இருந்தாலுமே இகழ்வார் ஏன் சார் நான் எடுக்கல, இகழ்வார் ஏன் சார் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கருத்தாவை குறிக்குது. அதனால நம்ம அங்க எடுக்கல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன்ல வினையாளனை பெயர் இருந்தாலும் அது ஆன்சரா எடுத்துக்கலாம், வினைமுற்றா இருந்தாலும் ஆன்சர் எடுத்துக்கலாம். பட் ஆப்ஷன் வச்சுதான் நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, இந்த இடத்துல போல என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒன்று வந்துடுதுமா நமக்கு. போல என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு இங்க வரதால
ஓமை அணி பயின்று வந்திருக்கு. நோட் பண்ணிக்கங்க, ஓமை அணி பயின்று வந்திருக்கு. செகண்ட் திருக்குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க வள்ளுவர். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றா. அதை பிரிச்சு படிக்கணும். பொறுத்தல் இறப்பினை என்றும் இங்க வரைக்கும் பிரிச்சு படிக்கணும். ஓகேங்களா? திருக்குறள் பிரிச்சு படிக்க கரெக்டா இருக்கும். அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல் சிறந்ததுதான். உங்களுக்கு ஒருத்தர் துன்பம் செய்யறாங்களா, நீங்க பொறுத்துக்கிறீங்களா, ஓகே. பட் அதை விட ரொம்ப சிறந்தது எது தெரியுமா? அப்பவே அந்த துன்பத்தை மறந்துடணும். ஓகேங்களா? இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்டா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சொற்பொருள். பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. இறப்பினை பிறர் செய்யும் துன்பத்தினை. இறப்பினை என்றால் பிறர் செய்யும் துன்பத்தினை. இலக்கண குறிப்பு. மறத்தல் பொறுத்தல் ரெண்டுத்திலுமே தல்விகுதி பெற்று வருது. சோ இது தொழில் பெயர். நன்று அப்படின்னா முற்று அடைஞ்சிருச்சு. எஸ், முற்று அடைஞ்சிருச்சு, முற்றுதான் நன்று. ஆனா இது காலத்தை காட்டுதா இல்ல குறிப்பை உணர்த்துதான் பார்க்கணும். இது நன்று அப்படின்னு காலத்தை உணர்த்தல, குறிப்பை மட்டும் தான் உணர்த்துது. அதனால இது குறிப்பு வினைமுற்று. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். இதுல மறத்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மறத்தல் என்ற சொல்லி வேர் சொல் கேட்பாங்க. மர அப்படின்னு எடுத்துக்கணும். மரத்தில் என்ற சொல்லி வேர் சொல் என்ன? மர என்று எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, இதை பார்த்து வச்சுங்க. மற்றதெல்லாம் ஓகே தான். நீங்க பிரிக்கும் போது மர பிளஸ் இத்து பிளஸ் தல் அப்படின்னு பிரிப்பீங்க. மரம் என்பது பகுதியை வந்துடுறதா. பகுதி என்றால் வேர் சொல் அர்த்தமா. இத்து என்றால் சந்தி அப்படின்னு பொருள் வருது. தல் என்றால் தொழில் பெயர். கடைசியாக தல் விகுதி பெற்று வரும். ஸோ இதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. மூணாவது திருக்குறள். இன்மையுள் இன்மை விருந்தோரல். இந்த ஓரல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல இது பிரிச்சு படிச்சாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த திருக்குறளை பிரிச்சுடுங்க, பிரிச்சு படிங்க. இன்மையுள் இன்மை விருந்தோரல், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது வறுமையிலே வறுமை எது தெரியுமா? விருந்தினரை போற்றாம இருக்கக்கூடியதை தான். விருந்தினரை தவிர்க்கிறீங்க பார்த்த, விருந்தோரல் விருந்தினரை தவிர்த்தல், அதுதான் வறுமையிலும் வறுமையா. அதே வன்மையில் வன்மை எப்படி தெரியுமா? வலிமையில் வறுமை எது தெரியுமா? இழிவானவர்கள் பேசக்கூடிய சொற்களை பொறுத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் வலிமையில் வலிமையா. அப்ப இன்மை என்றால் இந்த இடத்துல வறுமை என்ற பொருள் வருது. வன்மை என்றால் இந்த இடத்துல வலிமை என்ற பொருள் வருது. கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அப்போ விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா இன்மையுள் இன்மை. வறுமையிலே கொடிய வறுமை எது தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம வந்து போற்ற முடியாம இருக்கக்கூடிய நிலை. இதைத்தான் வந்து பார்த்தோன்னா கண்ணகி கூட சிலப்பதிகாரத்துல சொல்றா, நான் வந்து பார்த்தோன்னா கோவலனை பிரிஞ்சு இருந்தேன் அப்படின்ற அந்த காலகட்டத்துல என்னால வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்து போட முடியல. இப்ப கோவலன் வீட்டுக்கு வந்துட்டான், பட் இருந்தாலுமே நான் அதை நினைச்சு பார்த்து வருந்துறேன் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து பார்த்தோன்னா வருத்தத்தோடு பேசியிருப்பா. வந்தவங்களை என்னால உபசரிக்க முடியாம போயிடுச்சு. இழந்த எண்ணெய் அப்படின்ற வரிகளோட மேற்கோள் காட்டியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள். சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த விருந்தினர் வரவேற்க இல்லாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை. அது போல இந்த பாருங்க, இணைப்பு சொல்மா, இணைப்பு சொல். அது போல நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க இணைப்பு சொல். அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையில் சிறந்த வலிமை. அது மேல பார்த்ததுதான். அப்ப இன்மை என்றால் வறுமை. ஓரல் அப்படின்னா, ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் அப்படின்னு அர்த்தம், தவிர்க்கிறது. ஓகேங்களா? ஓரல்னா தவிர்த்தல். இப்போ ஒரு காதலன் காதலியை ஓரல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காதலன் காதலியை ஓரல் அப்படின்னா காதலன் காதலியை தவிர்த்து விட்டான். அல்லது காதலி காதலன் ஓரல் அப்படின்னா காதலி காதலனை தவிர்த்து விட்டாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரால் அப்படின்னு எடுத்துக்கலாம். மடவார் அப்படின்னா அறிவற்றவர். மடவார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்சுவலி எல்லாம் புரிஞ்சுங்க. இந்த மடவார் என்றால் அறிவற்றவர். அந்த மடவார் என்பது எதிர்ச்சொல் கேட்பாங்க. அறிவுடையவர். நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மடவார் அப்படின்னா மட்ட புத்தி கொண்டவர்கள் மடவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, மட்ட புத்தி மடவார் அறிவற்றவர். அப்ப ஆப்போசிட் அறிவுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இலக்கண குறிப்பு சொல்ற விருந்து அப்படின்னாவே ஒரு பண்பு தாமா. விருந்துனாவே ஒரு பண்பு பெயர் தான். ஓரால் பொறை இது எல்லாமே தொழில் பெயர்ல வருது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓரால் தொழில் பெயர். இந்த இடத்துல அது போல என்ற உறுப்பு முள்ள மறைந்து வருது. இன்மையுள் இன்மை விருந்தோரல், அது போல வன்மையில் வன்மை மடவார்பொறை. இந்த போல என்று சொல்லக்கூடிய ஒரு ஓம உருபு உள்ள மறைந்து வருவதால் இது எடுத்துக்காட்டு ஓமையணி. அப்ப வெளிப்படையா வந்துச்சுன்னா சார், வெளிப்படையா வந்தா ஓமையணி, மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு ஓமையணி, அவ்வளவுதான்.
4வது திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின், பிரிச்சுக்கலாமா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய திருக்குறளை பீட் ஏத்தி படிக்கணும், அடுத்த செட்டை பீட்டை குறைச்சு படிக்கணும். அதுதான் திருக்குறளுடைய ஸ்டைலிஷ். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஃபர்ஸ்ட் பீட் ஏத்து, செகண்ட் பீட்டை குறை. சோ நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். பொறையுடைமை அப்படின்றால் இந்த இடத்துல பொறுமை என்ற ஒரு பொருளை குறிக்குதுமா, பொறுமை என்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்ப பொறையுடைமை என்றால் பொறுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறையுடைமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நிறை என்றால் என்ன சார் அப்படின்னா, நிறையுடைமை என்றால் சால்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையுடைமை என்றால் சால்பு. அப்ப இந்த சால்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிறையுடைமை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் பொறையுடைமை போற்றிப்படும். சால்பு என்றால் ஒண்ணும் கிடையாது, நற்குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நற்குணங்கள். இப்ப நீங்காமை இந்த இடத்துல பாரு, நீங்கா ஆ வருது நடுவுல. ஆ ஆ என்பது எதிர்மறையை உணர்த்தக்கூடிய இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை உணர்த்தக்கூடிய இடைநிலை. கடைசியில மை என்று சொல்லக்கூடிய விகுதி பெற்று வருது. மை என்ற விகுதி கடைசியா வந்துச்சுன்னா அது தொழில் பெயர், நம்ம படிச்சிருப்போம். அப்போ இது ஆவும் வருது, மைய வருது. ஆமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எதிர்மறை தொழில் பெயர் எடுத்துக்கலாம். போற்றி போற்றி கடைசியில் நமக்கு என்ன முடியுது, ஈ என்று சொல்லக்கூடிய விகுதி பெற்று வருது. அப்போ ஈன்னு வந்தாலும் சரி, ஊன்னு வந்தாலும் சரி, எதுல தான் வரும், வினையச்சத்தில் தான் வரும், நீங்க போட்டிருக்கலாம். சோ இது ரொம்ப முக்கியமான திருக்குறள். 5, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். வையாரே வைப்பர் இது வரைக்கும் பிரிச்சு படிச்சுக்கோ. வையாரே வைப்பர் இது வரைக்கும் தனியா பிரிச்சுக்கலாம். பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அது என்ன சார் பொன்போர் பொதிந்து அப்படின்னு கொடுக்குறாங்களே சார்? ஒன்னும் இல்லவா, உங்களுக்கு ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, அவங்க நீங்க ஒரு நாள் தண்டிச்சிட்டீங்கன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா சான்றோர் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்களாம். ஆனால் என்பது பட், ஆங்கிலத்துல பட். ஆனால் அத மன்னிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அவங்கள பொன் போன் பொதிந்து. அப்படின்னா இந்த பொன் போன் அப்படின்றது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கத்திற்கு நிகரா மதிப்பாங்களாம். பொன் போல, ஓகேவா, தங்கம் போன்று மதித்து மனதில் வைத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. ஆனா பொறுத்து கொள்பவரை, உங்களுக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சாங்க, அதை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படி வச்சுக்கீங்களேன், இந்த சான்றோர்கள்னா நல்ல பெரியவர்கள், அவங்கெல்லாம் பொன் போல் மதித்து, தங்கத்தை போன்று மதித்து உங்களை மனதில் வைத்து போட்டுருவாங்க. அப்போ ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தாரை என்றால் தண்டித்தவரை அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக. நோட் பண்ணிக்க, ஒன்றாக நம்ம படிச்சிருப்போம். ஒன்றாக சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்களா? ஒன்றாகனா கூட்டமாக சேர்ந்து. ஆனா இங்க இந்த திருக்குறள்ல ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக அப்படின்னு அர்த்தம். பொதிந்து என்றால் மனதுக்குள் அல்ல வைத்துக்கொள். பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனதுக்குள் வைத்துக் கொள்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இலக்கண குறிப்பு, ஒருத்தார். இந்த இடத்துல ஒருத்தார் அப்படின்றால் தண்டித்தவர். இந்த இடத்துல ஒரு கருத்தாவை தான் குறிக்கிறாங்க. கருத்தா, ஒருத்தார் அப்படின்னு ஒரு கருத்தாவை தான் குறிக்கிறதால இதை வினையாளனை பெயர் நம்ம எடுத்துக்கிறோமா. ஓகேங்களா? பொதிந்து கடைசியில நமக்கு ஊன்ற சவுண்ட்ல முடியுது, வினையச்சம். பகுபத உறுப்பு வைப்பார் என்ற வைப்பார் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. எதிர்கால இடைநிலை இருக்குது. ஓகே, இப்ப வைப்பார் என்ற சொல்லின் வேர் சொல் கேட்டாங்கன்னா நீங்க என்ன எடுத்துக்கணும், வை அப்படின்னு எடுத்துக்கணும். அதையும் கொடுக்குறாங்க. எஸ், வைப்பார் என்பதை வினைமுற்றுதான். அதை நீங்க அங்க கொடுத்து வச்சு லாக் பண்ணிக்கலாம். 6வது, ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம். பிரிச்சு படிப்போம். ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ்னா இந்த உலகம் தான் அதுக்கு பொன்றும் துணை அப்படின்னா இந்த இடத்துல பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு ஒரு பொருள் வரும். பொன்றும் துணையும். பொன்றும்னா உலகம், துணையும்னா வரை அப்படின்னு எடுத்துக்கலாம். பொன்றும் துணையும். பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம். ஒன் டே ஒன்லி இன்பம். அதனை பொறுத்து கொண்டவரிடம் புகழ் பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்குமா. எஸ், ஏபிஜே அப்துல் கலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த திருக்குறளுக்கு அவரே அவரு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க.
அதை வந்து அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டார். இன்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தும் நிறைய பேரோட மனதில் வாழ்ந்து கட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை என்ற பொருளை கொடுக்குது. உலகம் உள்ளவரை என்ற ஒரு பொருளை கொடுக்குது. ஒருத்தார் பொறுத்தார், இந்த இடத்துல ஒருத்தார் என்ற ஒரு கருத்தாவையும் பொறுத்தார் கருத்தான என்ன சார்? கருத்தான ஒரு பர்சனை குறிக்குது. அவர் செய்யக்கூடிய தொழிலை குறிக்காமல் அவருடைய அந்த செய்த கருத்தாவை குறிப்பதால் இது வந்து பார்த்தீங்கன்னா வினையாளன் பெயர் நம்ம எடுத்துக்கிறோம். இது நோட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒருத்தார் என்ற சொல்லின் வேறு சொல்லு கேட்பாங்க. ஒரு அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு இத்திரு வந்தாலே அது வந்து இறந்த கால இடைநிலையில் உங்களுக்கு தெரியும். இந்த இத்து எல்லாம் இறந்த கால இடைநிலை. இங்க 6ல் முடிஞ்சிருக்கு. இது வினை முற்று. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், நிறைய டவுட் வரும். சார் இடத்துல ஒருத்தார் பொறுத்தல் வினையாளனை பேர் சொல்றீங்க சார், ஆனா இங்க முடிக்கும் போது அதே ஒருத்தார் பிரிக்கும் போது ஏன் சார் பலர்பால் வினை முற்று முடிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த ஒருத்தார் பொறுத்தார் வினையாளனை பெயரும் சொல்லலாம், வினை முற்றாகவும் சொல்லலாம். ஏன்னா இந்த அரும் ஆறும் ரெண்டுமே வினையாளன் பெயருக்கும் வரும், வினை முற்றுக்கும் வரும். அப்ப இது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா ஆப்ஷன் வச்சுதான் நீங்க டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்வியோட ஆப்ஷன் வச்சுதான் இதை நீங்க கரெக்டான்றதை பிக்ஸ் பண்ண முடியும். 7வது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து மனம் வருந்தி, நோனொந்து மனம் வருந்தி அறநல்ல செய்யாமை நன்று அப்படின்னா திறனல்ல அப்படின்னா என்ன சார் அப்படின்னா திறன் அல்ல அப்படின்னா அவருக்கு திறமை அல்ல அப்படின்னு போட்டுறக்கூடாது. திறன் அல்ல அப்படின்னா அவருக்கு திறமை இல்லை அப்படின்னு போட்டுறக்கூடாது. செய்யத்தகாத செயல் அப்படின்னு அர்த்தம். திறனல்ல செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்யாலும் செய்யவே முடியாதுமா. அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை யாருமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட துரோகத்தை ஒருத்தர் நமக்கு செஞ்சுட்டான். அந்த துன்பத்திற்கு நம்ம வருந்தி நொந்து அப்படின்னா அந்த துன்பத்திற்கு நான் வருந்தி அறத்திற்கு மாறாக அறநல்ல, ஓகேவா, திறனல்ல அறநல்ல அறத்திற்கு மாறாக செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் அப்படின்றது நல்லதுன்றாங்க. நன்று என்றால் நல்லது, செய்யாமை நன்று. அறமல்ல அறத்திற்கு மாறான விஷயங்களை செய்யாம இருக்கிறது நன்று. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் பொருள். திறனல்ல என்றால் செய்யத்தகாத. நொந்து அப்படின்னா துன்பத்திற்கு வருந்தி. எஸ் நம்ம பார்த்தோம்ல, திறனல்ல தற்பிற செய்யணும், நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இலக்கண குறிப்பு தற்பிறர், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்பிறன்ற வார்த்தை 7ஆம் வேற்றுமை தொகை. தொகை என்றால் ஐயாளுக்கு இன்னது கண், ஐயாளுக்கு இன்னது கண். இந்த இடத்துல கண் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. ஓகேவா? அதாவது தல்கண் பிறர் அப்படின்னு சொல்லுவாங்க. தல்கண் பிறர் அப்படின்னு உள்ள கண் என்று சொல்லக்கூடிய ஒரு வேற்றுமை உருவு, 7ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால்தான் இத 7ஆம் வேற்றுமை தொகை என்று உச்சரிக்கிறோம். ஸோ செய்யினும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புண்மை, சிறப்பு உண்மைன்னு எடுத்துக்கணும். இழிவு செய்யினும் அப்படின்றது இந்த இடத்துல இழிவு சிறப்புண்மை என்ற ஒரு இலக்கண குறிப்பு நமக்கு கொடுக்குது. இலக்கண குறிப்பில் இம்பார்ட்டன்டா சார் கண்டிப்பா கேட்பாங்கப்பா. நொந்து என்றால் இங்க ஊ என்ற உச்சரிப்புல முடியுது. ஸோ நமக்கு வினையச்சம். அரண் திறன், ஆக்சுவலி இது ஈற்றுப்போலின்னு சொல்றாங்க. ஏன் சார் ஈற்றுப்போலி அப்படின்னா அரண் அப்படின்னு சொல்லக்கூடாது, அறம் அப்படின்னு சொல்லணும். அந்த கடைசியா இருக்கக்கூடிய இம்மு மாறி இருக்கு, திரிந்திருக்கிறது. அப்போ இன்னா மாறி இருக்கிறதால இது ஈற்றுப்போலி. திறன் அப்படின்னு எது கிடையாது, திறம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் திறனா மாறி இருக்கு, அதனால இப்படி எடுத்துக்கிறாங்க. ஈற்றுப்போலி சரியான ஆன்சர். 8வது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். இந்த இடத்துல இந்த விடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. விடல் அப்படின்றது மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால், மிக்கவை என்றால் தீமை. மனச்செருக்கால் நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்தால் கூட தாம் தம் தகுதியான் அப்படின்னா பொறுமையால் அவங்கள வென்று விடணுமா. இந்த இடத்துல விடல் அப்படின்றது அல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஈற்றா பெற்ற வியங்கோல் வினைமுற்று விகுதி. பொருள் பார்த்துருவோம். செருக்கினால் தீமை செய்தவரையும் தத்தம், தாம் தம் என்றால் தத்தம், பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். கொள்ளல். இப்ப மிகுதியான் என்றால் மனச்செருக்கால், மிக்கவை என்றால் தீமை, தகுதியான் என்றால் பொறுமையால். இது குரூப் 4 எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. செய்தாரை, இந்த இடத்துல கடைசியா பாருங்க, செய்தாரை ரை என்ற வார்த்தை வந்துடுச்சு. ரை
அப்படின்னு பினிஷிங்ல முடிஞ்சாலே அது வினையாளனை பெயரா தான் இருக்கும். டெஃபினட்டா நான் கிளாஸ்ல நடத்தியிருப்பேன். விடல் அப்படின்ட்டு அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. இந்த விடல் அல் இப்ப மோஸ்டா இப்போ வியங்கோல் வினைமுற்று நமக்கு தெரியும். க இயர் அல்னு வரும். ஆனா இந்த அல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தற்காலத்துல வழக்கில் இல்லை, இப்ப அதிகமா இல்லை. பட் இந்த ஒரு திருக்குறள் நமக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்ற ரொம்ப முக்கியமானது. அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. 9வது துறந்தாரின் தூய்மை உடையவர். நல்லா புரியுது. துறந்தாருடைய தூய்மையோட பிரிச்சு எடுக்கலாம். துறந்தாரின் தூய்மை உடையவர் யார் தெரியுமா? இந்த எல்லாத்தையும் துறந்துட்டாங்க பாத்தீங்களா? எதுவுமே வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், சொத்து வேணாம், மனைவி வேண்டாம், எல்லாத்தையும் துறந்துட்டு துறவரம் போயிடுவாங்க பாத்தீங்களா? துறவிகள், அவங்கதான் துறந்தார். அவங்கள விட இந்த துறவிகளை விட மேலானவராம் யாரு தெரியுமா? இறந்தார் வாய். இறந்தார் அப்படின்னா கடுஞ்சொல்லை பேசுவாங்க பத்தி. இறந்தார் வாய் அவர் எவ்வளவு அழகா சொல்றாங்க வள்ளுவர். இறந்தார் வாயாம். இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்து பேசுவாங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா வரம்பு கடந்து பேசுவாங்க. இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கின்பவர். அவங்க பேசுறத நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகேங்களா, வரம்பு கடந்து பேசுபவர்களுடைய கடுஞ்சொற்களை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க துறவியர்களை காட்டிலும் மேலானவர். அப்ப நோக்கின்பவர் அப்படின்னா பொறுப்பவர் அப்படி. இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கின்பவர்னா நோக்கிப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. பொறுப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே பற்றற்ற துறவியரிடம் மேலானவர். எஸ். அப்ப துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் என்ற ஒரு பொருள் வரும். இறந்தார் அப்படின்னா வரம்பு. துறந்தார் என்றால் துறந்தாருடைய ஆப்போசிட் இறந்தார்னு போட்டு போறீங்க. அது மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? துறந்தார் ஆப்போசிட் இறந்தார் அப்படி போட்டு போறீங்க. அது விளக்கம் தெரிஞ்சா கரெக்டா இருக்கும். இறந்தார் என்றால் வரம்பு கடந்து பேசுவாங்க. இறந்துட்டார், செத்துட்டார் அப்படின்னு போட்டுக்கூடாது. இறந்தார் என்றால் வரம்பு கடந்து பேசுறவங்கள இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னா என்றால் தீய. ஓகே. நோக்கிப்பவர் அப்படின்னா பொறுப்பவர் என்று அர்த்தம் எடுத்துக்கலாம். இலக்கண குறிப்பு. இறந்தார், துறந்தார் இது எல்லாமே ஒரு பர்சன் தான் குறிக்குது, ஒரு கருத்தாவதை குறிக்குது. இந்த இடத்துல நோக்கிப்பவர் வா வந்துருச்சு, வகரம் வந்துருச்சு, இது வினையாளனை பெயர் நீங்க எடுத்துடலாம். பட் இறந்தார், துறந்தார் இது வினை முற்றுன்னு எடுக்கலாம், வினையாளனை பெயர் எடுக்கலாம். இன்னாசொல் அப்படின்னு சொல்லி ஈர்கட்டு இது மாதிரி பெயரச்சம் சொல்றாங்க. ஆக்சுவலி இன்னாத அப்படின்னு வர வார்த்தை வரும். இன்னாத, ஓகேங்களா, இன்னாதன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த ஈர்கெட்டு, ஓகேவா, ஈர்கெட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஈர்கட்டு இது மாதிரி பெயரச்சத்துல வலின மிகும். ஈர்கெட்டு அந்த இடத்துல வலின மிகுந்து இருக்கு, இச்சுன்னு வந்திருக்குதால இந்த இடத்துல இச்சு போட்டிருக்காங்க. ஸோ ஈர்கட்டு எதுவுமே பெயரச்சம். இறந்தார் இந்த சொல்லுடைய வேர் சொல் கேட்பாங்கன்னா இற கட்டளையா இருக்கும். எஸ். இந்த குறித்து இறந்தார் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது உண்ணாது நோற்பார் பெரியர். இங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். பிரிச்சு படிப்போம். பிரிச்சு படிச்சாதான் கரெக்டா இருக்கும். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். பின் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இழிவோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர். அங்கன்னா சொன்னாங்க, மேல என்ன சொல்றாங்க? நீங்க ஒருத்தர் சொல்லக்கூடிய சொல்ல பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க துறவியரை காட்டிலும் மேலானவர். நீங்க பிறர் சொல்லக்கூடிய கடுமையான சொற்களை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உண்ணா நோன்பு இருப்பாங்க பாத்தீங்களா, உண்ணாம சாப்பிடாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள விட அந்த பெரியவர்களை விட நீங்க மேலானவங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான். சோ உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவரை விட தம்மை இழிவோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரை மேலானவர். இதுல நோற்பார் அப்படின்னா என்னன்னா நோன்பு மேற்கொள்பவர் அர்த்தம். நோன்பு முஸ்லிம்ஸ்லாம் அதிகமா நோன்பு இருப்பாங்கல்ல, நோற்பார். இன்னா சொல் என்றால் தீய சொல். அப்ப எதிர் சொல் கேட்டாங்கன்னா இனிய சொல். உண்ணாது, நல்லா நோட் பண்ணிக்க, உண்ணாது ஊனு முடிஞ்சிருச்சு, வினையச்சம் தான். பட் இது ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல எப்படி நம்ம கேட்டிருந்தாங்க? உண்ணாது என்பது இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்க. வினையச்சம் ஆப்ஷன்ல இருந்தது, பிளஸ் எதிர்மறை வினையச்சமும் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. எது கொடுத்தாலுமே ரைட் ஆன்சர் தான். எதிர்மறை உண்ணாது சாட மாட்டாரு அப்படின்னு எதிர்மறை வினையச்சமா தான் குறிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 திருக்குறளை முடிச்சிருக்கோம். எதுலன்னா பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து. ஸோ இப்பதான் நீங்க முதல்ல நம்மளுடைய சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை. மறக்காம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.